இன்றைக்கி வந்து நம்ம யூத் மென்டல் ஹெல்த் அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். யூத் மென்டல் ஹெல்த் அப்படின்னா இன்றைய இளம் தலைமுறையினரோட மனநல ஆரோக்கியம் எப்படி இருக்குது, 12லேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே நான் சொல்கிறது. இதில் ஆய்வுப்படி பார்த்திங்கன்னா 49.5% ஆஃப் த பாப்புலேஷனில் வந்து எல்லாருமே வந்து ஒன்று இந்த யூத் மென்டல் இல்னஸை வந்து கடந்து போகிறாங்க, இல்லைனா இதிலே வந்து ஸ்டக் ஆயிடுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன மாறுதல், இயல்பான வாழ்க்கையிலேருந்து என்ன மாற்றம் நிகழ்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு டாப் பெர்ஃபார்மர், ஸ்கூலில் நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா இன்வால்வ் ஆவாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்க எதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஷி வில் பி அ வின்னர். இந்த மாதிரி ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமை உண்டு, பொண்ணு எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையானது எல்லாமே பண்ணுறாங்க. டீச்சர்ஸ்க்கும் இந்த குழந்த மேலே ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி, ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. இப்போ இந்த பொண்ணுக்கு அப்படியே 14, 15, 16 வயசு ஆகுது. 17 வயசில் வந்து அவளால் முடியல. உள்ளுக்குள்ளே வந்து என்னென்னா, எனக்கு வந்து நான் இன்னும் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் என்னால் வந்து இவங்க எல்லாரும் எதிர்பார்க்குறத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, நான் அவ்வளோ மார்க்ஸ் வாங்குவேனா, என்னால் முடியுமா அப்படின்னு வந்து ஒரு பயம் வந்துடுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையுது. படிப்பில் கவனம் செலுத்த முடியல, விளையாட்டில் கவனம் செலுத்த முடியல, அவங்க எதில் போனாலுமே வந்து அவங்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லை. இந்த ஈடுபாடை தாண்டி, இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி பயம் அதிகமாக வருது. இப்போ அந்த பயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பயத்தில் தனியாக ஒதுங்கி வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதில்ல, டீச்சர்ஸோட பேசுகிறதில்ல, ஏதாவது டவுட்ஸ்னால் கூட போய் கேட்குறது கிடையாது, பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசாமல் தனியாக ரூமில் போய் தன்னைத்தனியே வந்து ஒளிஞ்சிக்கிறது, யாரையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வந்து உள்ளுக்குள்ளேருந்து வரலை. இதெல்லாம் பார்த்துட்டு பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஏஜுக்கே உரிய பிரச்சனை தான் உனக்கு, நீ வந்து சோம்பேறி ஆகிட்ட, யூ ஆர் பீயிங் லேசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லேபிள் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கான தாட்ஸ் என்ன மாதிரி இருக்கும், அவளுடைய ஃபீலிங்ஸ் என்ன, இந்த ஃபீலிங்னால அந்த தாட் வந்து ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி வந்துடுது, அவளுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் வந்துடுது. என்னால் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர், பேசிக்கலி அம்மா அப்பா எதிர்பார்க்குறதோ டீச்சர்ஸ் எதிர்பார்க்குறதோ தனக்கு தேவையானதோ என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயம், டயர்ட்னஸ். இதனால அவளோட ஃபீலிங் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சோகமாயிடுறா, ரொம்ப பயப்படுறா, தனியாக பொண்ணு எப்பயுமே அழறா. ஆனால் இதை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. ஆனால் பிஹேவியரோட சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் சோஷியல் விட்ரால், யார்கிட்டையும் பேசுறதில்ல, யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணுறதில்ல. இந்த சேஞ்சஸை பார்த்த பேரண்ட்ஸுக்கும் வந்து இதுதான் என்ன தான் விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே வந்து ஒரு லேபிளை கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த கட்டத்தில் வந்து வாட் ஷி இஸ் கோயிங் த்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங் கேர்ள் வித் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். இப்போ இதை வந்து இந்த ஃபேமிலி, சொசைட்டி எப்படி வந்து அட்ரஸ் பண்ண போகிறோம், இதுதான் விஷயம். இப்போ இந்த மாதிரி வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்க குழந்தைகள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, யாரை ரொம்ப நம்புறீங்களோ, உங்கள் டீச்சரோ கவுன்சிலரோ ஸ்கூலில் பேரண்ட்ஸோ, டேக் அ சான்ஸ், சிட் அண்ட் டாக் வித் தெம், சொல்லுங்கள் இதுதான் உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு இருக்குது. பிகாஸ் யங் ஏஜில் வந்து இவ்வளோ ஆங்ஸைட்டி உள்ளே எடுத்துக்கிறது வந்து இட் மே நாட் பி அட்வைசபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா எகெயின் ஒருத்தருக்கும் வந்து ஒரு மாதிரியான மனநிலை இருக்கும், ஒரு மாதிரியான பயம் இருக்கும். அந்த பயத்தால் வந்து வேறு எந்த விஷயத்தை தேடி போனாலும், நீங்களே வந்து இன்டர்நெட்டில் தேடுறதோ இல்லை கவுன்சிலர்கிட்ட பேசுகிறதோ இந்த மாதிரி எந்தாவது முயற்சிகள் எடுத்திங்கன்னா, யாராவது ஒரு அடல்ட்டுக்கிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டேக் ஹெல்ப் அண்ட் எவ்ரி ஒன் வில் பி ரெடி டு ஹெல்ப் யூ, டு கிவ் ஹேண்ட்ஸ் டு கெட் யூ பெட்டர். இது வந்து ஒரு கண்டிஷன் தானே தவிர விச் இஸ் க்யூரபிள். இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு விஷயமா உங்கள் வாழ்க்கையில் ஆக போகிறதே கிடையாது. நன்றி.